இது என்னுடைய வேத புஸ்தகம். இதை நான் தினமும் வாசிக்கின்றேன். ஏனென்றால் என் தேவாதி தேவன், என் கர்த்தாதி கர்த்தர், என் ராஜாதி ராஜா இதோ இந்த என் வேத புஸ்தகத்தில் எனக்காகவும் என் பிள்ளைகளுக்காகவும் என் குடும்பத்திற்காகவும் என் பின்வரும் சந்ததிகளுக்காகவும் இதோ இந்த என் வேத புஸ்தகத்தில் அநேகம் ஆயிரம் வாக்குத்தத்தங்களை சொல்லியிருக்கிறார். இதோ இந்த வேத புஸ்தகத்தை நான் தினமும் வாசிப்பதால், நேசிப்பதால், விசுவாசிப்பதால், அவை எல்லாவற்றிற்கும் மேலாக விசுவாசிப்பதால் இதில் சொல்லப்பட்டிருக்கிற அனைத்து வாக்குத்தத்தங்களும் ஆசீர்வாதங்களும் உடன்படிக்கைகளும் எனக்கும் என் பிள்ளைகளுக்கும் என் குடும்பத்திற்கும் என் பின்வரும் சந்ததிகளுக்கும் உரியதாகும். ஏனென்றால் சூப்பர் இயேசுவின் பிள்ளைகள்லாம் இப்போ வந்து யாத்திரையாகமம் 3வது அதிகாரம் எடுத்துங்க. வாசிக்கலாமா? எல்லாம் எடுத்தாச்சா? எடுத்தவங்களும் ஒரு அலையிலேயே சொல்லு. சரி, யாத்திரையாகமம் 3வது அதிகாரம் வசனம் 1 முதல் 5 வரைக்கும் வாசிப்பேன்னு நினைக்கிறேன். ஏன்னா வாசிக்கலாம். நான் முதல்ல வாசிக்கிறேன், அதுக்கப்புறம் நீங்கள் சேர்ந்து வாசிக்கலாம். சரியா? மோசே மீதியான் தேசத்து ஆசாரியனாக இருந்த தன் மாமனாகிய எத்ரோவின் ஆடுகளை மேய்த்து வந்தான். அவன் ஆடுகளை வனாந்திரத்தின் பின்புறத்திலே ஓட்டி தேவ பர்வதமாகிய ஓரேப் மட்டும் வந்தான். அங்கே கர்த்தருடைய தூதனானவர் ஒரு முட்செடியில் நடுவிலிருந்து உண்டான அக்கினி ஜுவாலையில நின்று அவனுக்கு தரிசனமானார். அப்பொழுது அவன் உற்று பார்த்தான். முட்செடி அக்னியால் ஜுவாலித்தது, எரிந்தும் அது வெந்து போகாமல் இருந்தது. அப்பொழுது மோசே, இந்த முட்செடி வெந்து போகாமல் இருக்கிறது என்ன? நான் கிட்ட போய் இந்த அற்புத காட்சியை பார்ப்பேன் என்றான். அவன் பார்க்கும்படி கிட்டே வருகிறதை கர்த்தர் கண்டார். முட்செடியின் நடுவிலிருந்து தேவன் அவனை நோக்கி, மோசே மோசே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், இங்கே கிட்டி சேராயாக, உன் கால்களில் இருக்கிற பாதரட்சி கழிச்சு போடு, நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி என்றார். அதை திரும்பி நான் எல்லாரும் சேர்ந்து இந்த 5வது வசனம் வாசிப்போம். அப்பொழுது அவர், இந்த வசனம் வாசிக்கிறது இவ்வளோ சத்தம் எதுவும் புரியவே இல்லை எனக்கு. திரும்பி வாசிப்போம். அப்பொழுது அவர், இங்கே கிட்டி சேராயாக, உன் கால்களில் ஆமென். எங்கள் கண்மலை எங்கள் மேய்ப்பு வாழ்கிற கர்த்தாவே, எங்கள் வாயின் வார்த்தைகள் எங்கள் இருதயத்தின் தியானம் ஒரு சமூகத்தில் பிரதியா இருப்பதாக. ஆமென். எல்லாரும் உட்காருவோம். இங்கே பாருங்க, இந்த அதிகாரம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஆச்சரியமானது. என்ன, மோசையை பற்றி நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் இல்லையா? மோசை இந்த காரியம் நடக்கும்போது என்ன வயசு இருந்தது தெரியும் அவனுக்கு? 40? ஹலோ, மோசே இந்த ஆடுகளை மேய்ச்சிட்டு இருக்கும்போது அவனுக்கு வயசு என்ன தெரியுமா? மாமனார் வீட்டு ஆடு மேய்க்கிறான். இதுக்கு முன்னால் ஒருத்தர் மாமனார் வீட்டு ஆடு மேய்ச்சான் தெரியுமா? யாரு? யாக்கோபு. அவனை மாமனார் எப்படி நடத்தினாரு? எப்படிங்க நடத்தினாரு சொல்லுங்க? ஏமாத்தினா. அப்போ மாமனார் வீட்டில் போய் உட்காந்து உனக்கு மதிப்பு உண்டா? மாமனார் வீட்டில் போய் உட்காந்து உனக்கு மதிப்பே கிடையாது. இதில் பாருங்க, இவன் எத்தனை வருஷமா உட்காந்துருக்கான்? ஹலோ, 31 வருஷமா? 31 வருஷங்களா? ஒன்று ஒன்றா சொல்லிட்டு இருக்காங்க அவங்க. நீ யார் எதுவும் சொல்றது இல்லையா? 40 வருஷம் மாமனார் வீட்டில் உட்காந்துருக்கான். எவ்வளோ நொந்து போயிருப்பான் பாரு. ஐசுக்கு கல்யாணம் பண்ண மாமனார் வீட்டுக்கெல்லாம் போகாது. சரியா? 40 வருஷம் மாமனார் வீட்டில் இருந்திருக்கான். அவனுக்கு மதிப்பு எப்படி இருந்திருக்கும் பாருங்க. இங்கே கவனிச்சிங்கனாக்கா, மோசே மீதியான் தேசத்து ஆசாரியன் தன் மாமனார் எத்ரோவிற்கு ஆடுகளை மேய்த்து வந்தான். அவன் மாமனுடைய ஆடுகளை மேய்க்கிறான். அதில் அவனுக்கு பங்கு கூட இருக்குதான்னு தெரியல இல்லையா? இது எத்ரோவை பற்றி பார்த்தீங்கன்னா, அவர் பெரிய ஆள்.
அவருக்கு எத்தனை பொண்ணு தெரியுமா? ஆ அவருக்கு எத்தனை பொண்ணு தெரியுமா? ஹலோ, ஆ இன்னும் யாருமே இந்த ஆதி அம்மா யாத்திரை அம்மாலாம் படிக்கலையா? ஆ இந்த எத்தனைக்கு எத்தனை பொண்ணுங்க தெரியுமா? ஆ ஹலோ, 7 பொம்பளை பிள்ளைங்க. எத்தனைக்கு எத்தனை பூசாரிக்கு எத்தனை பொம்பளை பிள்ளைங்க? 7 பொம்பளை பிள்ளைங்க. அதில் ஒன்று தான் காட்சி கொடுத்துக்கிறாரு அவர். அப்படின்னு அவர் மனசு எப்படி இருந்திருக்கும் பாருங்க, இந்த ஒரு மாப்பிள்ளையை வச்சுக்கிட்டு. ஆனால் பாருங்க, இங்கே மோசே தான் இங்கே வந்து ஒரு முக்கியமான கேரக்டர். மோசையை விட இங்கே வந்து வேற ஒரு முக்கியமான கேரக்டர். அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதான் இவன் பாருங்க, மோசை வந்து ஆடுங்க மேய்ச்சிட்டு இருக்கான். அந்த ஆடுல ஒரு ஆடு கூட அவனுக்கு சொந்தமானது கிடையாது. ஆனால் அவன் ஆட்டை எங்கே மேய்க்கிறான்? வனாந்திரத்தில் மேய்க்கிறான். வனாந்திரத்தை பற்றி நம்ம 2 வாரத்துக்கு முன்னால் பார்த்தோம் இல்லையா? அது லென்ட் வென்ஸ்டே என்ன, தவக்காலம் ஆரம்பிக்கிறது. அந்த உபவாச காலம் புதன்கிழமை வந்து நம்ம நடத்தின ஆலய ஆராதனையில் வந்து நம்ம வந்து இந்த வனாந்திரத்தை பற்றி பார்த்தோம். சரியா? வனாந்திரம்னா என்ன, எப்படிங்க இருக்கும்? வனாந்திரம் எப்படி இருக்கு சொல்லுங்க. எல்லாம் வந்தீங்கல்ல இன்னைக்கு? வறட்சியான இடம் அது. உனக்கு ஒரு இது அனுப்புற, அனுப்பிச்சுடு. முன்னால இதை அனுப்புன்னு நினைச்சு நானும் மறந்துட்டேன். நான் வனாந்திரம் அப்படின் போது வந்து நம்ம பார்த்தோம், வனாந்திரத்தில் யாரும் இருப்பாங்களா? யாரும் இருக்க மாட்டாங்க. வறட்சியான இடம், ஆள் ஜன நடமாட்டம் இல்லாத இடம், புல்லு பூண்டு கூட இருக்காது. என்ன, அதில் ஏதோ 1-2 செடிக்கு தான் இருக்கும். அப்படிப்பட்ட இடம். என்ன, அதில் வந்து ஆடுகளை மேய்க்கிறான். நம்ம மக்கள் என்ன பண்ணுவாங்க? ஆட்டை அவுத்து விட்டு அவங்கள்ட்ட கொள்ளையாவது போய் மேய்ஞ்சிட்டு வரட்டுன்னு விட்டு விடுவாங்க. ஆனால் அங்கே வந்து வனாந்திரத்தில் மேய்க்கிறான் ஆட்டை. அந்த வனாந்திரத்துக்கு கூட இவனுடைய நிலைமை என்னன்னு தெரியாது. இந்த வனாந்திர முன்பகுதி எப்படின்னு தெரியாது. அவன் எங்கே பண்ணுறான்? வனாந்திரத்தின் பின்புறமாக ஆடுகளை ஓட்டி கொண்டு வருகிறான். ஏன்னா வனாந்திரம் முன்னால் போன ஒருவேளை எகிப்தியங்க இருக்காங்களா என்னமோ தெரியாது, யார் இருக்காங்கன்னு தெரியாது, எதுவும் என்னன்னு தெரியாது. அதனால் என்ன பண்ணுறான்? பின்புறமாக ஓட்டி எது வரைக்கும் வரானா? தேவ பர்வத ஓரேப் மட்டும் வருகிறான். என்ன, இந்த ஓரேப்ன்ற பற்றி யாராவது கூகுளில் ஒரு சர்ச் பண்ணுங்க பார்க்கலாம். ஓரேப் பற்றி கூகுளில் யாராவது ஒரு சர்ச் பண்ணி பாருங்க பார்க்கலாம். எடுத்தீங்கன்னா நீங்கள் சொல்லுங்கள், அப்போ நான் உங்களை வாசிக்க விடுறேன் நான். சரியா? ஓரேப் பர்வதம் மட்டும் வருகிறான். அந்த ஓரேப்ன்றது வந்து ஓட்டி தேவ பர்வதமாகிய ஓரேப் மட்டும் வருகிறான். ஓரேப் மட்டும் வருகிறான். அந்த ஓரேப் யார் எடுத்தீங்களா? நான் எடுத்த அந்த இது போட்டியம்மா? சரி, யாரோ எடுத்தீங்களா? என்ன ஜம்மனா, ஃபோன் இல்லையா? ஏன் கோயிலுக்கு ரொம்ப எடுத்துகிட்டு வரக்கூடாதா? யாருக்கிட்டையும் ஃபோன் இல்லையா? என்ன எல்லாம் நல்ல பிள்ளைங்களா ஆயிட்டீங்களா? இங்கே வா. யாருக்கா தமிழ் வாசிக்க தெரியுமா? இதுக்கும் தக்க முக்கா. யாருக்கா தமிழ் வாசிக்க தெரியுமா? இங்கே வா. இது வாசி பார்க்கலாம். ஸ்மார்ட். ஹோரேப் என்பது பைபிளில் குறிப்பிடப்படும் வறண்ட நிலம், பாலைவனம் அல்லது பாறைகளின் மலை என்று பொருள்படும். இன்னொரு தடவை சத்தமா வாசி, மைக்கு கிட்ட பிடிச்சு. ஹோரேப் என்பது பைபிளில் குறிப்பிடப்படும் வறண்ட நிலம், பாலைவனம் அல்லது பாறைகளின் மலை என்று பொருள்படும். புரிஞ்சா? ஹோரேப் என்றது என்னது? வறண்ட நிலம், பாலைவனம், பாறைகள் நிறைந்த மலை. நம்ம ஊர் பக்கம் ஒன்று இருக்குது, அதை போல் மலை இருந்துச்சு. ஒரு ஊர் இளவனாசர் கோட்டை பக்கம் போயிருக்கீங்களா? கோட்டைன்னு சொல்லுவாங்க, போயிருக்கீங்களா? போனது இல்லையா? யார் கோட்டை பக்கம் போனது? இளவனாசர் கோட்டை பக்கம். என்னயா யாருக்கு எதுவுமே தெரியாதா? எனக்கு மெசேஜ் கொடுக்குற மூடே போயிடுச்சு. சரி,
பாருங்க, ஓரே என்னும் தேவ பருவத ஓரே மட்டும் வந்தான். ஏன்னா ஓரேபுன்றது என்னன்னு இப்போ பார்த்தோம். ஏன்னா ஓரேபுன்றது ஒரு மலை, பாறைகள் நிறைந்த மலை, பாலைவனம், ஒன்றுமே இல்லாத வறண்ட நிலம். அதில் ஆண்டு ஓடிக்கிட்டு வரான். ஆனால் அங்கே ஒரு அதிசயம் நடக்குது. அதுதான் இங்கே முக்கியம். ஏன்னா மோசே 40 வருஷம் 40 வயசில் எகிப்தை விட்டு ஓடி வந்தான். 40 வருஷம் எத்திரோட கீழே ஆடு மேய்ச்சா. அந்த ஆடு மேய்க்கிற டைம் முடிகிறப்ப, 40 வருஷம் முடிகிறப்ப ஆண்டவர் அவனுக்கு காட்சி கொடுக்குறார். நான் ஆடு மேய்ச்சிட்டு வரான், 2 பிள்ளை பெற்றுட்டான். ஒன்று தன் பேருக்குன்னு சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. இல்லை, அன்றைக்கி நாமெல்லாம் நினைக்கிறோம் 40 வயசில் நம்மகிட்ட ஒன்றும் இல்லைன்னு நாம் என்ன பண்ணுறோம்? கஷ்டப்படுறோம். நம்மளாம் ஒரு மனுஷனா, நம்மளாம் ஒரு இதாக, நம்மளுக்குலாம் ஒன்றுமே இல்லையே அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் இவன்ட்டையும் ஒன்றுமே கிடையாது. 2 பிள்ளைங்க இருக்கிறாங்க, மனைவி இருக்காங்க. மனைவி பேர் செப்போராள். அழகான மனைவி, அறிவான மனைவி. அவனை ஒரு கட்டத்தில் என்ன பண்ணியிருக்காங்க அவங்க? ஆண்டவர் அவனை கொல்ல போகும்போது காப்பாற்றுற அந்த மனைவி, அவ்வளோ அறிவான மனைவி. சரியா? இந்த பாருங்க, எத்தனை நாள் பாலைவனத்தில் இருக்கிறான்னு தெரியாது. எத்தனை நாள் அவன் ஆடுகளை மேய்ச்சி கொண்டிருக்கிறான்னு தெரியாது. வனாந்திரத்தின் பின் வழியாக வருகிறான். எது வரைக்கும் வரான்? தேவ பர்வதமாகிய ஒரே மட்டும். இந்த தேவ பர்வதம்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அதுக்கு அங்கே வித்தியாசம் இருக்குது. தேவ பர்வதத்தில் ஒரே பின்னால என்ன அவன் பேர்? வறண்ட நிலம், பாலைவனம் அல்லது பாறைகளின் மலை. என்ன பாறைகள் நிறைஞ்ச மலையாக இருக்குது. என்ன மலை பார்த்தா கூட என்ன பாறையாக இருக்குது. அந்த இடத்துக்கு வரான். அந்த தேவ பர்வதம் சொல்லப்பட்டிருக்குது. ஆனால் அங்கே என்னது இல்லை? தேவன் இல்லை. ஒரே தேவ பருவதம். ஆனால் அங்கே தேவன் இல்லை. மோசே அங்கே வர வரைக்கும் தேவன் அங்கே இருந்தாரா? இல்லை. என்ன அப்போ பாருங்க, நம்ம இப்போ 2 வாரத்துக்கு மேலே பார்த்தோம். வனாந்திரம், பரிசுத்த ஆவியானவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை வனாந்திரத்துக்கு ஏவினார். பரிசுத்தாவியால் நிரப்பப்பட்டவர் என்ன பண்ண போறார்? பரிசுத்தாவியால் ஏவப்பட்டு வனாந்திரத்துக்கு போகிறார். அங்கே என்ன பண்ணப்படுகிறாரு? 40 நாள் இரவும் பகலும் சோதிக்கப்படுகிறார். ஆனால் அந்த வனாந்திரத்தில் என்ன இருந்துச்சாங்க? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து போன பிறகு அங்கே என்ன இருக்குது வனாந்திரத்தில்? என்னை பலப்படுத்த கிறிஸ்துவ எல்லாவற்றையும் சொல்ல எனக்கு செய்ய பலன் உண்டுன்னப்ப நான் சொன்னேன். நான் உனக்கு பலனை பின்னால் நிற்கிறது யாரு? அப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோட யார் இருக்கிறது? பிதாவும் குமாரனும் பரிசுத்தாவி 3 பேர் இருக்காங்க. அப்போ பிதா குமார் பரிசுத்தாவின் இருந்த இடம் என்ன எப்படிப்பட்டதாக இருந்திருக்கும்? எப்படிப்பட்டதாக இருந்திருக்கும்? பாலைவனத்தில் சோலைவனம் இல்லையா? பாலைவனமாக இருந்த என்னை சோலைவனமாக மாற்றினேன். அப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இருக்கிற இடம் எப்படி இருந்திருக்கும்? புரியுதா? அப்போ இங்கே பாருங்க, மோசே ஒரே மலைக்கு போகிறான். அங்கே மலைக்கு போகும்போது அவனுக்கு ஒரு அதிசயம் நடக்குது. அந்த அதிசயம் தான் இங்கே ஹைலைட்டு. என்ன நடக்குது? ஹலோ, வாசிங்க. அப்பொழுது மோசே 3வது வசனம். சூப்பர். அவங்கள்ட்ட ஒரு மைக்கை கொடு. என்ன அங்கே பாருங்க, 2வது வசனம் படிச்சிங்க பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுது? 2வது வசனம். சூப்பர். கர்த்தருடைய தூதரானவர் ஒரு முட்செடி நடுவில் இருந்து உண்டான அக்னி ஜுவாலையிலே நின்று அவருக்கு அப்பொழுது அவன் உற்று பார்த்தான். முட்செடி அக்கினியில் எரிஞ்சு போச்சா? ஜெகஜோதியா ஜொலிக்குது, ஜுவாலிக்குது. என்ன அக்கினி அப்படி பற்றி எரியுது. ஆனால் அதில் என்ன பண்ண முடியல? முட்செடி அக்னியால் ஜுவாலித்து எரிந்தும் அது வெந்து போகாமல் இருந்தது. சரியா? பாருங்க, அதுதான் கர்த்தருடைய அற்புதம். அங்கே அதிசயம் அங்கே நடக்கிறது. என்ன அவன் அது பார்க்கும்போது அவனுக்கு ஆச்சரியமா இருக்குது. என்னடா அது? செடியில் அக்னி ஜுவாலை விட்டு எரியுது, ஆனால் அந்த செடி என்ன பண்ணல? எரியல அப்படின்னு அவன் பார்க்க வரான். அப்பொழுது ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? பேசுகிறவராக இருக்கும். 5வது வசனம் என்ன பண்ணுறாரு?
அவன் பார்க்கும்படி கிட்ட வருகிறதை கர்த்தர் 5வது கண்டார். வசனம். அப்பொழுது அவர், இங்கே கிட்டி சேராயாக, ஆ. உன் கால்களில் இருக்கிற பாதரட்சையை கழற்றி போடு, நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி என்றார். பாருங்க, மோசே அந்த இடத்துக்கு வருகின்ற வரைக்கும் அந்த இடம் என்ன சொல்லப்பட்டிருக்குது? ஆஃப் பண்ணாத, இறங்கி கீழே உட்காரு, ஆஃப் பண்ணிட்டு இறங்கி கீழே உட்காரு, கட் பண்ணாத. மோசே அந்த இடத்துக்கு வர வரைக்கும் அது என்ன சொல்லப்படுகிறது? வனாந்தரம். ஹோரேப்னு என்னது? வனாந்தரம், பாலைவனம், பாறைகளால் இருக்கிற பாறைகள் உண்டான மலை. என்ன, மோசே இப்போ அங்கே வரான். மோசே அங்கே வரும்போது ஆண்டவர் அங்கே என்ன பண்ணுறாரு? அவனுக்கு தரிசனம் கொடுக்குறாரு. அந்த தரிசனம் கொடுத்து முடிச்சது அவர் என்ன சொல்றாரு? மோசே மோசே, கிட்டி சேராதே, உன் காலில் இருக்கிற பாதரட்சைகளை கட்டி போடு. ஏன்னாக்கா நீ நிற்கிற இடம் பரிசுத்தமானது இல்லையா? பரிசுத்த பூமி இல்லையா? அப்போ நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமின்னு ஆண்டவர் சொல்லுகிறாரு. ஏன்னா அது வரைக்கும் காடாக இருந்துச்சு, பாலைவனமாக இருந்துச்சு, பாறைகள் இருந்து மலையாக இருந்துச்சு, ஒன்றுத்துக்கு உதவி இல்லாத இருந்துச்சு. அந்த இடத்துல தேவன் வந்து நிற்கும்போது அந்த இடம் என்னவாது? பரிசுத்த பூமியாக மாறுது. ஹலோ, புரிஞ்சுக்கிட்டீங்களா? 40 வருஷம் எகிப்தில் ராஜா மாதிரி வாழ்ந்தான், இளவரசனாக வாழ்ந்தான், பெரிய மனுஷனாக இருந்தான். 40வது வருஷத்தில் ஒரு கொலை பண்ணான். அவனை கொலை பண்ணுறதுக்கு முன்னாடி ஓடி வந்துட்டான். 40 வருஷம் இதில் அலையிறான். இந்த 40 வருஷத்தில் அவன் நொந்து நூடலாகி மனம் நொந்து கதறி அழுது என்னெல்லாம் பண்ணியிருப்பான்னு யோசித்து பாருங்க. பண்ணியிருப்பானா? ஒரு ஆம்பளை 40 வருஷமாக மாமனார் வீட்டில் உட்காந்து மாடு மேய்ச்சிட்டு இருக்கான், ஆடு மேய்ச்சிட்டு இருந்தான்னாக்கா அவனுக்கு எப்படி இருக்கும்? அப்படிப்பட்ட ஒருத்தனுக்கு ஒன்றுமே இல்லாத இடத்துல அந்த பாலைவனம் அங்கே மட்டும் இல்லைங்க, அந்த அவன் இருந்த ஆடு மேய்ச்சி இடம் மட்டும் பாலைவனம் கிடையாது. புரியுதா? அவன் ஆடு மேய்ச்ச இடம் மட்டும் பாலைவனம் கிடையாது. அவன் மனசு எப்படி இருந்திருக்கும்? அப்ப யோசித்து பாருங்க. ஒன்றுத்துக்குமே உதவி இல்லை அப்படின்னு நினைக்கிற இடம். அந்த பிள்ளை இது பண்ணது கார்பெட்டுக்கு பிரிச்சுட்டு இருப்பார். ஒன்றுத்துக்குமே உதவி இல்லாத இடத்துல, ஒன்றுத்துக்குமே லாய்க்கு இல்லாத ஒரு மனுஷன் நிற்கிறான். என்ன, ஒன்றுத்துக்குமே உதவி இல்லாத ஒரு பாலைவனத்தில், ஒன்றுமே இல்லாத இடத்துல, ஒன்றுத்துக்குமே பிரயோஜனம் இல்லாத ஒருத்தன். ரைட்டா? ரைட்டா? என்னத்துக்கு தான் லாய்க்கு? அவன் ஆடு மேய்க்கிறதுக்கு லாய்க்கு. தித்துவாயி மந்த நாவு ஒன்றும் கிடையாது அவன்கிட்ட. அவனுக்கு ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? தரிசனம் தருகிறார். சொல்கிறாரு, நீ நிற்கிற பூமி பரிசுத்தமானது, நிற்கிற இடம் பரிசுத்த பூமி என்றார். அப்போ இன்னைக்கு எத்தனை பேர் இங்கே உட்காந்துருக்கீங்க? இன்னைக்கு எத்தனை பேர் இங்கே அதை போல் இடத்துல உட்காந்துருக்கீங்க? உங்கள் வாழ்க்கை ஒரு பாலைவனமாக தெரியலாம். உன் வாழ்க்கை எந்த பக்கம் போனாலும் என்ன பண்ணுது? பாலைவனமாக இருக்குது. எந்த பக்கம் திரும்பினாலும் உதவி செய்கிற யாரும் இல்லை. எந்த பக்கம் திரும்பினாலும் நம்மளை ஏமாத்துறவன் தான் இருக்கான். எந்த பக்கம் திரும்பினாலும் நம்மளை ஏளனமாக பேசுகிறவன் தான் இருக்கான். எந்த பக்கம் திரும்பினாலும் இவன் கெட்டு போவாகணும் அப்படின்னு நினைக்கிறவன் தான் இருக்கான். எந்த பக்கம் திரும்பினாலும் உன்னை பார்க்க பிரியமில்லாதவங்க, பார்க்க பிரியப்படாதவங்க தான் இருக்கிறாங்க. இதை பார்த்து உன் மனசு எப்படி இருக்குது? பாலைவனமாக தான் இருக்குது. ஒன்றுகிட்ட ஒன்றும் இல்லை. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இந்த பக்கம் போனால் பிரச்சனை, அந்த பக்கம் போனால் பிரச்சனை, அந்த பக்கம் போனால் பிரச்சனை, எந்த பக்கம் போனாலும் பிரச்சனை. உனக்குன்னு இருக்கிறது ஒரு 4 ஆடு. அந்த உனக்குன்னு கூட அது கிடையாது. யார் தான் இருக்குது? அது மாமனாருடைய ஆடாக இருக்குது. அதை மேய்ச்சி கொண்டு இருக்கிற. அப்போ ஒன்றுள்ள ஒரு பாலைவனம், பாலைவனத்தில் இருக்கிற, ஆனால் ஒன்றில் ஒரு பாலைவனம் இருக்குது. ஆண்டவர் அங்கே உனக்கு காட்சி கொடுக்குறார். என்ன, மோசே மோசே என்ன பண்ணாத, நீ கிட்டி சேராதே, உன் கால்கள் இருக்கிற பாதரட்சை கட்டி போடு, நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி. அது வரைக்கும் பாலைவனமாக இருந்துச்சுங்க. அந்த இடமும் பாலைவனமாக இருந்துச்சுங்க. ஹோரேப் அப்படின்ற மலை பிற்காலத்தில் ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு. அதை பற்றி இப்போ நம்ம பேச வேண்டாம். ஏன்னா அந்த மோசேன்ற பாலைவனமும் அதுக்கப்புறம் என்னாச்சு?
என்னவாச்சு? அவனை போல் ஒரு நம்பர் 1 யாருமே கிடையாது. ஆண்டவருக்கு அவனை செலக்ட் பண்ண பிறகு என்ன, அந்த செலெக்ஷனுக்கும் அவன் என்ன பண்ணான்? 1008 சாக்குகள் சொன்னான். என்ன 1008 சாக்குகள்? எனக்கு ஒன்றும் தெரியாது, எனக்கு எல்லாம் வேண்டாம், நான் போன இஸ்ரவேல் ஜனங்க நான் சொல்கிறத கேட்பாங்களா, நான் யாருன்னு கேட்பாங்க, நீ யாருன்னு கேட்பாங்க, எனக்கு பேச வராது, நான் தெற்கு வாயை மந்தநாமமாக இருக்கேன், நீ வேற யாராவது பார்த்து அனுப்பிச்சிக்கியா? பாலைவனத்தில் இருக்கிறவனுக்கு சோலைவனத்தை காட்டுறாரு ஆண்டவர். அவனுடைய மனசு மாற்றுகிறாரு. இருந்தாலும் அவனுக்கு என்ன பண்ண முடியல? அதை ஏற்றுக்கொள்ள முடியல. அந்த பரிசுத்த பூமியை, அந்த பரிசுத்த ஆசீர்வாதத்தை அவளால் ஏற்றுக்கொள்ள முடியல. இன்னைக்கு நம்மள நிறைய பேர் அதை போல தான் உட்காந்துருக்கோம். ரைட்டா தப்பா? ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்மள நிறைய பேர் நாம நினைச்சுதான் வேணும்றாங்க. பாருங்க, மோசே சொல்றான், எனக்கு இது வேண்டாம் அது வேண்டாம், என்னை விட்டுடுன்றான். ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு? அந்த பரிசுத்த பூமியில் அந்த ஆண்டவர் வந்தது, அந்த பூமி பரிசுத்தமாகுது. அவனிலும் என்ன பண்ணுறது? அந்த பாலைவனம் சோலைவனமாக மாறுது. ஆண்டவரோட வல்லமையாக உபயோகப்படுத்த கேட்குறாரு. இன்றைக்கி அங்கே உட்காந்துருக்க உங்களை அத்தனை பேர்த்தில் ஆண்டவர் உங்களை வல்லமையாக உபயோகப்படுத்த கேட்குறாரு. உன்னை பாலைவனத்துலேருந்து சோலைவனமாக மாற்றணும்னு பார்க்குறாரு. உன்னிலும் அந்த பரிசுத்த பூமி வரணும்னு பார்க்குறாரு. என்ன ஹோரேபுன்ற அந்த பாலைவனத்தை ஆண்டவர் பரிசுத்தமான இடமா மாற்றினாரு. ஒன்றும் இல்லை, ஒன்றும் கேவலமான இடம். ஆனால் கர்த்தர் அந்த இடத்த என்ன பண்ணாரு? தனக்காக தெரிந்து கொண்டு பரிசுத்தமாக மாற்றினாரு. அதே போல் உன்னையும் அந்த தேவன் தெரிந்து கொள்ள வல்ல தேவனாக இருக்கின்றார். உன்னையும் பரிசுத்தமாக மாற்ற அவரால் முடியும். அவரால் உன்னை உபயோகப்படுத்த முடியும். ஏன்னா மோசையை 40 வருஷம், அதுலேருந்து 40 வருஷம் என்ன பண்ணாரு? உபயோகப்படுத்தினாரு. என்ன அப்போ நீ இது வரைக்கும் எப்படி இருந்தே தெரியாது. மோசை 40 வருஷம் மக்களை வந்து என்ன பண்ணான்? பாலைவனத்தில் நடத்தினான். இயேசுவான 40 நாள் பாலைவனத்தில் என்ன பண்ணாரு? உபவாசம் இருந்தாரு. மோசே 40 நாள் மலையில் ஆண்டவரோடு இருந்தான். இப்போ தண்ணி குடிக்கல, சாப்பிடல, எதுவுமே படலை. ஆனால் அதே போல் 40 நாள் நோவா இருக்கும்போது மழை பெஞ்சு, புரியுதா? அந்த 41வது நாள் வந்தப்ப மழை என்ன பண்ணுச்சு? நின்று போச்சு. 41வது நாள் அந்த மழை நின்று போச்சு. 40 வருஷம் மோசேவும் இஸ்ரவேல் ஜனங்களும் வனாந்தரத்தில் இருந்தாங்க. அந்த 41வது வருஷம் முதல் நாள் வந்தப்ப எங்கே கால் எடுத்து வச்சாங்க? கானான்ல. 40 நாள் ஆண்டவரை இயேசு கிறிஸ்து வனாந்தரத்தில் சோதிக்கப்பட்டார். ஆனால் 41வது நாள் வந்தப்போ அவர் என்ன பண்ணார்? பரிசுத்தாவின் பலத்தினால வெளியில் வந்தார். அப்போ நீ இது போல் இருக்கிறியா? உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு விடிவு காலம் வரும்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறாக்கா, இன்னைக்கு ஆண்டவர் சொல்லிடுறாரு, ஜித்தே நீ நிற்கிற இடம் பரிசுத்தமானது. உன்னில் இருக்க அந்த இதெல்லாம் என்ன பண்ண? செருப்பு கட்டி போடனா நீ ஒன்றுத்துக்கு லாய்க்கலன்னு அர்த்தம். புரியுதா? அந்த காலத்தில் எங்கள் வீட்டுக்கு அந்த வெள்ளாங்கட்டிலேருந்து எங்கள் வேலை செஞ்சு வருவாங்க. செருப்பை எங்கள் வீட்டுக்கு வந்து என்ன பண்ணுவான்? செருப்பு கட்டி பக்கத்தில் வச்சுக்குவான். இல்லை செருப்பு கட்டி எங்கேயோ போடுவோம். நீ முள்ளில் நடக்கிறோம், ஏன்டா செருப்பு கட்டி போடுற அப்படின்னா, அது இருக்கட்டும், வீட்டு உள்ள நான் ஐயா வீட்டு உள்ள நான் எப்படி செருப்பு போட்டு வரேன்னுவான். அது செருப்பு கழட்டி அவன் என்ன நான் சொல்கிறேன், நம்மகிட்ட நான் ஒன்றும் இல்லைன்னு காட்டுறான். அப்போ இங்கே ஆண்டவரை இயேசு கிறிஸ்து இப்போ பிதாவை தேவன் அவன்கிட்ட சொல்கிறாரு, ஒரு பாதரட்சி கழட்டி போடு. என்ன பாதரட்சி கழட்டினா உனக்கு இருக்க மதிப்பு எல்லாமே போயிடுச்சு, நீ தரையில் நிற்கிற. அப்போ இன்றைக்கி அதான் உனக்கு சொல்கிறாரு, ஒன்றில் இருக்கிற காரியங்களை நீ எடுத்து போடு. என்ன நீ பெருமையாக இருக்கிற காரியங்களை எடுத்து போடு. நீ இருக்கிற இடம் பரிசுத்தமானது. அப்போ ஒன்றில் இருக்கிற தாழ்மை வந்துச்சுனாக்கா உனக்கு என்ன சொல்கிறது ஆண்டவர்? உன்னையும் வழிநடத்த வல்ல தேவனாக இருக்கிறார், உன்னை உபயோகிக்க வல்ல தேவனாக இருக்கிறார். 40 நாள் யோனா மழையில் இருந்தான். 41வது நாள் அவனுக்கு விடியற் காலம் உண்டாச்சு. என்ன மழை நின்று போச்சு, தண்ணி இறங்குச்சு. என்ன 40 நாள் மோசே வனாந்தரத்தில் இருந்தான். 41வது நாள் இஸ்ரவேல் ஜனங்களும் அவனும் ரட்சிக்கப்பட்டார்கள். என்ன கானான் தேசத்துக்கு போனாங்க. 40 நாள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வனாந்தரத்தில் இருந்தார். 41வது நாள் பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டு திரும்பி வந்தார். 40 நாள் மோசே மலையிலே கர்த்தரோடு உறவாடி கொண்டிருந்தான், பேசி கொண்டிருந்தான். 41வது நாள் உடன்படிக்கையோடு என்ன 10 கட்டளைகளோடு அவன் என்ன பண்ணான்? இறங்கி வந்தான். அப்போ அந்த 40ல் ஆண்டவர் பண்ண மாதிரி ஒன்றில் அந்த பாலைவனம் இருக்குது. 40 வருஷமா இல்லை 4 வருஷமா 40 நாளுனாக்கா அது ஆண்டவர் என்ன பண்ணுற வல்லவராக இருக்கிறாரு.
எடுத்து போட வல்லவராக இருக்கிறார். அங்கே மோசே தன்னை தாழ்த்தி கொடுத்தான். அவனுக்கு என்னாச்சு? கர்த்தருடைய தரிசனம் கிடைச்சது. இன்னைக்கு நீ இந்த மார்ச் 1ஆம் தேதி உன்னுடைய வாழ்க்கையில் நீ ஒரு முடிவெடு. ஹோரேப் என்ற பாலைவனத்தில் ஆண்டவர் பரிசுத்தமாக்கினாரு, அவனையும் பரிசுத்தப்படுத்தினாரு, அவருடைய ஊழியத்தை உபயோகப்படுத்தினார். இன்னைக்கு நீ அந்த ஹோரேபில் இருக்கிறனாக்கா உன்னை நிலைமையை யோசித்துப்பாரு. உன்னை ஆண்டவர் என்ன பண்ணுறவராக இருக்கிறாரு? என்னங்க பண்ணுறவராக இருக்கிறாரு? சத்தமாக சொல்லுங்க. உயர்த்த வல்லவராக இருக்கிறார், உன்னை உபயோகப்படுத்த வல்லவராக இருக்கிறார், உன்னை பரிசுத்தமாக்க வல்ல தேவனாக இருக்கின்றாரு. உன்னில் அவர் ஆட்சி செய்கிறவராக இருக்கிற, உன்னை மகிமைப்படுறவராக இருக்கிற, உன்னை சாட்சியாக உபயோகப்படுத்துகிறவராக இருக்கிறார். சரியா? அன்னைக்கு மோசேக்கு என்ன நடந்துச்சு? அவன் 120 வருஷம் வயசுல சாகும்போது அவன் கண் பார்வை குறையவில்லை, காது கேட்காத போகலை, அவன் உடல்ல இருந்த பலன் அப்படியே இருந்துச்சு. அப்போ கர்த்தருக்கு காத்திருக்கிற புது பலனாக இருந்து கழுகுகளை போல சட்டில் எடுத்து எழும்புவார்கள், ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்வடையார்கள். அப்போ அந்த கர்த்தர் இதை அந்த மார்ச் மாதம் 1ஆம் தேதி உனக்கு அந்த இதை கொடுக்குறார். என்ன? மோசே மோசே கிட்ட வராத, நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி. அந்த பரிசுத்த பூமியை நீ என்ன பண்ண? உன் வீட்டில் கொண்டு போய் வை. இன்னைக்கு அந்த பரிசுத்த பூமி உன் வீடாக இருக்கட்டும், அந்த பரிசுத்த பூமியுடைய மனமாக இருக்கட்டும், அந்த பரிசுத்த பூமியில் உன் பிள்ளைகள் இருக்கட்டும். இந்த மாதம் அதை உபயோகித்து பாருங்க. அந்த ஆண்டவர் பரிசுத்தமாக இருக்கிற போல நீங்களும் பரிசுத்தமாக இருந்து அந்த ஆசீர்வாதத்தை இந்த மாதத்தில் பெற்றுக்கொள்கிறாருங்க. என்ன? ஜெபிக்கலாமா? இதெல்லாம் முட்டி போடுங்க. எல்லாம் முட்டி போடு, கண்ணை போடு, எல்லாம் முட்டி போட்டு கண்ணை போடுங்க. மோசே பாலைவனத்தின் பின்புறமாக வந்து ஹோரேப் என்னும் தேவ பர்வதம் வரைக்கும் வந்தான். அந்த தேவ பர்வதத்தில் அவன் வரும்போது அதுக்கு முன்னால் வரைக்கும் தேவன் இருந்தார்னு ஒரு வார்த்தையை சொல்லப்படல. ஹோரேப் தேவ பர்வதம் மேலே ஆண்டவர் இருந்ததாக சொல்லப்படலை. ஆனால் மோசே வரும்போது ஆண்டவர் அவனை உபயோகப்படுத்தினான். அது பரிசுத்த பூமி என்று சொல்லி அவனை அங்கு பரிசுத்தப்படுத்தி தன்னுடைய ஊழியத்துக்காக அவனை உபயோகித்தான். இது அந்த மார்ச் மாதம் 1ஆம் தேதி இது அந்த பரிசுத்த இடத்துல வந்திருக்கிற பிள்ளைகளே, உங்களுக்கு இன்று ஆண்டவர் சொல்லுகிறார் தான், இந்த பரிசுத்த பூமியில் இருக்க உங்களை ஆண்டவர் உபயோகப்படுத்த, உங்களை தேற்ற, உங்களை ஆட்சி தேற்ற, உங்களை அரவணைக்க, உங்களுக்கு இருக்க கஷ்டங்களை நீக்க, உங்கள் பிரச்சனைகளை தூக்கி போட, உங்கள் காலையை அத்தனையும் நான் பார்த்து கொள்கிறேன். நீ நான் சொல்கிறத கேளு. நீ இருக்கிற இடம் பரிசுத்தம், பரிசுத்த பூமி. உன்னை நான் உபயோகப்படுத்த போறேன்னு கேட்குறேன். உன் மனசை திறந்து கொடு, உன்னுடைய வீட்டை திறந்து கொடு, உன் வீட்டில் உள்ள எல்லாவற்றையும் திறந்து கொடு. இது அந்த மோசேக்கு ஹெல்ப்பராக இருந்த ஒருத்தர், அவன் பேர் யோசுவா. அவனை ஆண்டவர் தெரிஞ்சிட்ட போது இஸ்ரவேல் ஜனங்களை அவன் வழி நடத்தினான். கானான் தேசத்தை பங்கு போட்டு கொடுத்தவன் அவன் தான். அப்போ மோசே கீழே இருந்தவன் ஆசீர்வதிக்கப்படுத்தாங்க. நானும் என் வீட்டாரும் என்ற கர்த்தரை சேவிப்போன்னு சொன்னான். அது நடந்தது. அவன் ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தான். அந்த 12 பேர் கானான் தேசத்தை வேவு பார்க்க போனதுல 2 பேர் தான் கானான் தேசத்தில் உள்ள போனாங்க, காலேபும் யோசுவாவும். அதை போல மோசே தான் ஆண்டவர் தெரிந்தெடுத்தார். இன்னைக்கு மோசையை தெரிந்தெடுத்தது போல உன்னை தெரிந்தெடுக்க ஆண்டவர் வாஞ்சையா இருக்கிறார். இதை வந்து நாளில் உன்னை ஒப்புக்கொடு, உன்னை அவடத்துல ஒப்பு கொடுத்து கேளு. ஆண்டவரே, நான் பாலைவனம் தான், ஆண்டவரே நான் பாலைவனம் தான், இருந்தால் நீர் வரும்போது என்னுடைய உடம்பு, என்னுடைய இருதயம்
என்னுடைய வீடு, என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய உறவினர்கள் எல்லாருமே சோலைவனமா மாறுவாங்க சுவாமி. சோலைவனமா மாறுவாங்க சுவாமி. அதுக்காக நான் உன்னை ஒப்புக்கிறேன் சுவாமி. உங்களுடைய பாதப்பிள்ளை அர்ப்பணிக்கிறேன் சுவாமி. நீர் பொறுப்படுத்திக்கொள்ளும், நீர் வழிநடத்தும் என்று கேளுங்க. எல்லாருமே கூட்டு காரணம் பரமதப்பனை தேவாதி தேவனை கர்த்தாதி கர்த்தாவே ராஜாதி ராஜாவே 40 வருஷம் முடிவிலே சுவாமி நீர் மோசை எடுத்து உபயோகப்படுத்தின சுவாமி. 40 நாள் மழைக்கு அப்புறம் சுவாமி மழையை நிறுத்தி நோவா தரையை காணும்படி செய்தி சுவாமி. 40 நாள் மோசை சீனாய் மலையின் மேலே உம்மோடு இருந்து 41ஆவது நாளிலே அவனுக்கு 10 கட்டளை உடன்படிக்கைகளை கொடுத்து அனுப்பினீர் சுவாமி. 40 நாள் நீர் இரவும் பகலும் பிசாசா சோதிக்கப்பட்டு வனாந்தரத்தில் இருந்திருந்தாலும் 41ஆவது நாள் நீர் அவை எல்லாவற்றையும் ஜெயித்து எங்களுக்காக ஜெய கிறிஸ்துவாக வனாந்தரத்திலிருந்து வந்தீர் சுவாமி. இதோ நாங்கள் இருக்கிற வனாந்தரத்தில் இருந்து சுவாமி எங்களை நீ மீட்டுக்கொள்ளும் அப்பா. நாங்களும் உண்மை போல ஜெயம் எடுக்க வேண்டும் சுவாமி. நாங்களும் எங்கள் வாழ்க்கையிலே சுவாமி உங்களுக்கு சாட்சியாக இருக்க வேண்டும் சுவாமி. அதற்கான காரியத்தை நீ செய்து எங்களை வழிநடத்த வேண்டும் என்று எங்கள் அருமையார் இயேசு கிறிஸ்து மூலமாக வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. Hallelujah. ஹல்லேலூயா. Hallelujah. ஹல்லேலூயா.